வணக்கம். ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் உங்கள் சகோதரியின் வணக்கம். உங்களுக்கு இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இந்த பதிவில் நாம் பல்லி சொல்லும் பலன் குறித்தும், பல்லி நம்ம வீடுகளில் எங்கே சத்தமிட்டா என்ன பலன் அப்படிங்கிறதும், அதே மாதிரி பல்லி விழுந்தா என்ன செய்யணும் அப்படிங்கிறதும், ஏன் பல்லி விழுந்தா இவ்வளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். ஒரு வீடு அனைத்து பஞ்சாங்கங்களின் படியும் கட்டப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா, அதோடு அந்த குடும்பத்தில் உள்ளவங்க நல்ல எண்ணங்களோடும் தூய்மையான மனதோடும் வாழ்ந்து வந்தாங்க அப்படின்னாலும் அவர்களது வீட்டில் பல்லியானது வாசம் கொள்ளுங்க. வாழும் என்பது ஐதீகமாகும். நாம் எதையாவது பற்றி பேசி கொண்டிருக்கும் போது பல்லியானது திடீரென சத்தம் போடும். அதை எல்லாரும் நல்ல சகுனமாகவே பார்ப்பாங்க. ஏன் என்றால் பல்லிகள் இறைவனுக்கு சமமானவ. அதனால் பல்லிகள் இடும் சத்தமானது ஏதோ ஒரு நல்லதையோ அல்லது கெட்ட நேரத்தையோ குறிப்பிடுவது அப்படிங்கிறது தாங்க உண்மை. அப்படியே நம் முன்னோர்கள் கணித்து வைத்திருக்கிறாங்க. அதே போல பல்லி சத்தமிட்டாலோ அது நல்ல நேரமாகத்தான் இருக்கும் அல்லது அந்த செயல் வெற்றிகரமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பலரும் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையில் பல்லியின் சத்தம் என்பது பல்வேறு விதமான அர்த்தங்களை உள்ளடக்கியது. அது என்னென்ன என்பதையும், பல்லியானது எந்த இடத்துல இருந்து சத்தமிட்டா என்ன நடக்கும் என்பதையும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்குறோங்க. பல்லி சத்தமிடுவதை கணிப்பதற்கு முன்பு நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீர்கள், எந்த இடத்துல கிழக்கு திசையிலிருந்து பல்லியானது சத்தமிட்டுச்சு அப்படின்னா என்ன பலன் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பல்லி கிழக்கே பலன் சொல்லுச்சு அப்படின்னா அதன் பலம் ராகு கிரகத்தோட சாராம்சத்தை பெற்றிருக்குங்க. இதன் காரணமாக எதிர்பாராத ஒரு பயத்தையும் அசுப செய்தியை இது முன்கூட்டியே தெரிவிப்பதாக அர்த்தம். இதே கிழக்கு திசையில் அடுத்த வீட்டில் அல்லது அடுத்த மனையிலிருந்து பலன் சொன்னுச்சு அப்படின்னா உடனடியாக ஏதோ ஒரு கெடுதல் நடப்பதாக அர்த்தம். குறிப்பாக உடல் நலம் இல்லாத பெரியவர்கள் மரணிப்பாங்க அப்படின்னு அர்த்தம். தென்கிழக்கு திசையில் அக்னி மூலையில் இருந்து கொண்டு பல்லி சத்தமிட்டுச்சு அப்படின்னா உடனடியாக கலகம் வரும். இந்த நாளில் இருந்து ஒரு வாரத்துக்குள்ள நமது இல்லத்தில் மரண செய்தி வந்தடையும். இதே தென் திசையில் இருந்து கொண்டு சொன்னுச்சு அப்படின்னா செவ்வாய் கிரகத்தின் சாரம் சத்தம் பெறுவதால் இதன் பலன் எதிர்பாராத சுக சௌகரியத்தையும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் தெரிவிக்கும். அதே பல்லி தெற்கு திசையிலேயோ அல்லது அடுத்த வீட்டு அல்லது அடுத்த மனையிலிருந்து சொல்வதாக இருந்துச்சு அப்படின்னா எதிர்பாராத தோல்வி, துக்க செய்தி, எதிர்பாராத விரயம் முதலியவைகளை குறிப்பிடும். பல்லி சத்தம் போடுறது தென்மேற்கு மூலையாகிய நிருதி திசையில் இருந்து சொன்னுச்சு அப்படின்னா அதற்கு புதன் கிரகத்தோட சாராம்சம் பொருந்தி இருக்கும். இதன் காரணமாக இதன் ஜன பந்துக்கள் வருகையும் இன ஜென்ம பந்துக்கள் நண்பர்களால் நன்மைகளும் ஏற்படும். மேற்கு திசையிலிருந்து பல்லி பலன் சொல்லுது அப்படின்னா சனி கிரகத்தோட சாராம்சம் பொருந்தி இருக்கும். சஞ்சலமான சோதனைகளும் சங்கடங்களும் ஏற்படும் அப்படின்றதுக்கும் ஒரு எச்சரிக்கை பதிவை கொடுக்குது அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். இதே மேற்கு திசை அல்லது வீடு அல்லது அடுத்த மனையாக இருக்குமானால் உடனடியாக கெடுதல்களும் வந்து சேருவதை எச்சரிப்பதாகும். வட திசையாக வாயு மூலையிலிருந்து பல்லி சத்தமிட்டுச்சு அப்படின்னா சுப செய்தி வருங்க. அதே போல் கோவிலில் பல்லி சத்தமிடுவது அல்லது பல்லி மேலே விழுவது மிக நல்ல சகுனமாக கருதப்படுது. இது வேண்டுதல்கள் நிறைவேறும் என்பதற்கான இறைவனின் சமிக்கையாக நம்பப்படுகிறதுங்க. குறிப்பாக இறைவனிடம் கோரிக்கை வைக்கும்போது பல்லி கத்துச்சு அப்படின்னா எடுத்த காரியம் சித்தியாகும், மகிழ்ச்சி உண்டாகும் மற்றும் தோஷங்கள் நீங்கி நன்மைகள் பெருகுங்க. கோவிலில் சாமி கும்பிடும்போது பல்லி சத்தம் கேட்டால் நீங்கள் நினைத்த காரியம் நிச்சயம் நிறைவேறும், சுப காரியங்கள் நடக்கும். கோவிலில் உடலில் பல்லி விழுந்தது அப்படின்னா அது கேது பகவானுடைய அருளால் வரும் முன்னெச்சரிக்கையாகவும் சில நேரங்களில் அதிர்ஷ்டமாகவும் கருதப்படுதுங்க. வீட்டில் பல்லி விழுந்தால் பயப்படுவாங்க. அருகில் உள்ள பெருமாள் அல்லது சிவன் கோயிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அந்த தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் கிடைக்கும்.
அதே தெற்கு திசையில் பள்ளி சத்தம் கேட்டால் சுப பலன்களும், வடக்கு திசையில் கேட்டால் தன லாபமும் உண்டாகுங்க. இதுக்கு வரைக்கும் பள்ளி எந்த திசையில் விழுந்தா எது நடக்கும்னு நம்ம பார்த்தோம். இதுக்கு மேலே நம்ம எந்த கிழமைகளில் பள்ளி விழுந்தா என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். இதே ஞாயிற்றுக்கிழமையில் கிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா பயமாக இருக்குங்க. திங்கட்கிழமையில் விழுந்தது அப்படின்னா தன லாபத்தை கொடுக்கும். செவ்வாய்க்கிழமையில் பள்ளி சத்தம் போட்டது கேட்டோம் அப்படின்னா சம்பத்து வருங்க. புதன்கிழமை சந்தோஷம் கிடைக்கும். வியாழக்கிழமையில் பள்ளி சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா அசுபம். வெள்ளிக்கிழமையில் கேட்டுச்சுன்னா சுப செய்தி வருங்க. சனிக்கிழமை நற்செய்தி தேடி வரப்போகிறது அப்படின்னு அர்த்தங்க. இப்போ தெற்கு திசையில் பள்ளியின் சத்தம் ஒலிச்சுது அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சுகம், திங்கட்கிழமையாக இருந்தால் பகை, செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் व्यசனம் கவலை, புதன்கிழமை சரீர பீடை, வியாழக்கிழமை தனலாபம், வெள்ளிக்கிழமை பந்து வரவு, சனிக்கிழமை ராஜ தரிசனம் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இதே பள்ளியானது தென்மேற்கு திசையில் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் பந்து வரவு இருக்கும், திங்கட்கிழமையாக இருந்தால் விரோதம், செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் சத்ரு, புதன்கிழமையாக இருந்தால் பந்து கஷ்டம், வியாழக்கிழமையாக இருந்தால் காரிய சித்தி, வெள்ளிக்கிழமை நற்செய்தி, சனிக்கிழமை ரோகம் என்று அர்த்தம். இதே பள்ளியானது மேற்கு திசையில் சத்தம் போட்டுச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் சண்டை வரும், திங்கட்கிழமையாக இருந்தால் ராஜயோகம் வரும், செவ்வாய்க்கிழமைகளில் அனுகூலம் கிடைக்கும், புதன்கிழமையாக இருந்தால் பயணம் பண்ணுவீங்க, வியாழக்கிழமையாக இருந்தால் நஷ்டம், வெள்ளிக்கிழமையாக இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷம், சனிக்கிழமையாக இருந்தால் துரோகம் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இதே வடமேற்கு திசையில் பள்ளியானது சத்தம் போட்டுச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் வஸ்திரம் கிடைக்கும், திங்கட்கிழமையாக இருந்தால் அமங்கலம், செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் தூரதேசம் போகணும், புதன்கிழமையாக இருந்தால் தன நாசம், வியாழக்கிழமையாக இருந்தால் நற்செய்தி வருங்க, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் அப்படின்னா கலகம், சனிக்கிழமையெல்லாம் இருந்தால் ஸ்திரீ என்று அர்த்தம். வடக்கு திசையில் பள்ளியோட சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் திரவியம், திங்கட்கிழமையாக இருந்தால் வஸ்திரம், செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் சத்ரு பயம், புதன்கிழமையாக இருந்தால் கலகம், வியாழக்கிழமையாக இருந்தால் காரியம் நடைபெறாது, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் கலகம் நடைபெறும், சனிக்கிழமையாக இருந்தால் நற்செய்தி வரும் அப்படின்றது அர்த்தங்க. அடுத்து வடகிழக்கு திசையில் பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் லாபம் கிடைக்கும், திங்கட்கிழமையாக இருந்தால் கல்யாணம் நடக்கும், செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் வாகனம் வாங்குவோம், புதன்கிழமையாக இருந்தால் எடுத்த காரியத்தில் எல்லாத்துலேயுமே தோல்வி, வியாழக்கிழமையாக இருந்தால் போஜனம் கிடைக்குங்க, வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சத்ரு பயம் வரும், சனிக்கிழமையாக இருந்தால் திருடர் பயம் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. வீட்டில் கிழக்கு பூமி பகுதியில் பள்ளி சத்தம் போட்டுச்சு அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் காரிய நாசம், திங்கட்கிழமையாக இருந்தால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் மிக லாபம் கிடைக்கும், புதன்கிழமையாக இருந்தால் ஐஸ்வர்யம் கிடைக்கும், வியாழக்கிழமையாக இருந்தால் நஷ்டம், வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சனிக்கிழமையாக இருந்தால் காரிய சித்தி உண்டாகும் அப்படின்னு சொல்லி அர்த்தங்க.